Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JM prepare பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு February 2025ல லீனியர் அல்ஜிப்ரால கேட்ட ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு Telegram group, WhatsApp channel, Insta account கொடுத்திருக்கேன். எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். IIT JAM GATE CUET PG இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்லைன் மோட்ல 1st ஜூலை அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். 1st ஜூலை 2025ல நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாसेस எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. IIT ஜாம்னு பிளேலிஸ்ட் இருக்கு, கேட்னு பிளேலிஸ்ட் இருக்கு, தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அது போக லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ் அப்படின்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். எல்லாம் கிளாஸ்க்குள்ள அதெல்லாம் போய் பார்த்துட்டு நீங்க கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணீங்கன்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. ஜாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து February 2026ல இருக்கும். நம்மளுக்கு சாலிடா 6 months டைம் இருக்கு. இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா கிளியர் பண்ணிடலாம். நீங்க இப்பதான் 3rd இயர் ஃபைனல் இயர் UG ஜாயின் பண்ணிருப்பா உள்ள என்ட்ரா இருக்கீங்க அப்படின்னா this is the right time to start your preparation. இப்போ ஜாயின் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா February 2026ல வரக்கூடிய எக்ஸாமை ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். கேட் நம்மளுக்கு மார்ச்சில் எக்ஸாம் இருக்கும். CUET PGயும் மார்ச்சில் தான் எக்ஸாம் இருக்கும். இது 2024ல் நம்மக்கிட்ட படித்த ஒரு கேர்ளுக்கு NIT நல்ல நம்மளுக்கு விரும்பின NITல சீட்டு கிடைச்சது. NIT திருச்சி, NIT பாண்டிச்சேரி, NIT ஸ்ரீநகர் எல்லா பக்கமும் சீட்டு கிடைச்சது. அது போக CUET PGயில் 300க்கு 156 மார்க் எடுத்திருந்தா CUET PGலையும் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே நம்மளுக்கு பிலோ 10 ரேங்க்ஸுக்குள்ள ரேங்க் வந்துச்சு. நல்ல ரேங்க்ல அவளுக்கு எல்லா யூனிவர்சிட்டியுமே கிடைச்சது. இருந்தா கூட எய்சர் திருவனந்தபுரத்துலயும் சீட்டு கிடைச்சதுனால நம்ம இருக்கிறதுல பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எய்சர் திருவனந்தபுரத்துல இப்ப PG படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதே பேட்ச்ல ஸ்ரீநகர் NITல ஒரு கேர்ள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வருஷம் IIT 2025ல ஒரு கேர்ள் நல்ல ஸ்கோர் OC கட் ஆஃப் தாண்டி ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கவுன்சிலிங்ல கிடைச்ச உடனே நான் என்ன பேட்ச்ல கிடைச்சது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். IIT மெட்ராஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை IIT மெட்ராஸ் கிடைக்கலனாலும் எங்க வேற ஏதாவது IIT கிடைச்சா கூட நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை இந்த சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சு கொடுத்துருக்கேன். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் டைம். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிதானா? மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஹையர் இன்ஸ்டியூட்டில் போய் ஹையர் இன்ஸ்டியூட் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே நல்லா செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. அதனால் லோக்கலில் PG படிக்கிறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளம் லீனியர் அல்ஜிப்ரால உள்ள ஒரு ப்ராப்ளம். M = 2 0 - 1 4 1 - 4 2 0 xன்னு கொடுத்துருக்கு. இதுல 0 is an eigen value கொடுத்துருக்கு. 0 eigen வேல்யூவா இருந்தா டிட்டர்மினன்ட் M கட்டாயமா 0வா இருக்கும். சரியா? அதை வச்சு நம்ம இந்த x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 0 eigen வேல்யூவா இருக்குன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க. எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணனா 2 × x மைனஸ் இது 0 இருக்கு, அடுத்து -1 -1 × 4 - 2 4 -1 × 4 0 - 2 = 0. அப்ப 2x + 2 = 0, x = -1. சரியா? x = என்னது? -1. இப்ப பாருங்க நம்மளுடைய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? இப்ப -1 இருக்கு. இதுல 0 ஒரு eigen வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. ரோ சம் பாத்தீங்கன்னா 1, இங்கேயும் ரோ சம் பாத்தீங்கன்னா 1, இங்கேயும் ரோ சம் பாத்தீங்கன்னா 1. ரோ சம் 1 இருந்ததுன்னா ஒரு லாம்டா வந்து ஒரு eigen வேல்யூ கட்டாயமா 1 இருக்கும். அப்போ நம்மளுக்கு லாம்டா 1 0 ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. லாம்டா 2 இப்ப நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிதானா? லாம்டா 2 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ lambda 3 என்னவா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம என்ன செய்யணும் இப்ப கண்டுபிடிக்கணும். lambda 3 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இப்போ lambda 1 sum of the eigen values equal to நம்மளுக்கு என்னவா இருக்கும் sum of the eigen values equal to sum of the diagonal elements இல்லையா? sum of the eigen values இப்ப sum of the eigen values கண்டுபிடிச்சீங்கன்னா lambda 1 plus lambda 2 plus lambda 3 equal to diagonal elements add பண்ணீங்கன்னா 2 plus 1 minus 1 equal to இதுல lambda 1 வந்து 0 lambda 2 0 plus 1 plus lambda 3 equal to 2 அப்ப lambda 3 is equal to நம்மளுக்கு 1 ன்னு வந்துரும். இப்ப eigen values நம்மளுக்கு 3 eigen valuesம் தெரியும். m உடைய 3 eigen values 0 1 1 சரியா? இப்ப eigen values 1 1 இதுல நம்மளுக்கு eigen values தெரிஞ்ச உடனே அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள eigen vectors கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ax = lambda x. சரியா? நம்ம இத a ன்னு வச்சுக்கலாம். இத தான் நம்ம a ன்னு வச்சுக்குவோம். அப்ப a இதனுடைய வேல்யூ இது m⁴ plus m தான் நம்மளுடைய a அப்படினா a வந்து என்னது m⁴ plus m. அப்போ a ஓட eigen values என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். இது m ஓட eigen values. அப்ப m⁴ ஓட eigen values என்ன அப்படினா 0 1⁴ 1⁴. அப்போ m⁴ ஓட eigen values plus m ஓட eigen values என்ன வரும் 0 2 2. அப்போ m⁴ plus m அதாவது a ஓட eigen values 0 2 2 சரியா? அப்போ ax = lambda x. அப்போ ax = lambda எவ்வளவு 0 into x என்னன்னு பாத்துக்கோங்க 1 0 1 அப்ப 0 ஆயிடும். அடுத்தது ax = 2 into 1 0 1 அப்ப என்ன வரும் 2 0 2 ரைட் ஆன்சர் 2 0. ax = a ங்கிறது என்னது m⁴ plus m. அப்ப 2 0 2 0 0 0ங்கற டேர்ம் வேல்யூ வந்து இங்க இல்ல. 0 0 0 இது போட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 0 0 0 ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நமக்கு இல்ல. அப்போ ax = lambda x ல lambdaக்கு 2 கொடுத்தோம்னா 2 0 2 அதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? இந்த மாதிரி previous year क्वेश्चन 10 years क्वेश्चन சால்வ் பண்ணி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். இது போக ரெக்கார்டட் செஷன்ஸா கொடுப்பேன். நீங்க காலேஜ் விட்டு வந்து ஃப்ரீயா இருக்கிற நேரம் படிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு லைவ் செஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி லைவ் செஷன் கொடுப்பேன். லைவ் செஷன் ஆஃப்டர் த காலேஜ் ஹவர்ஸ் நைட்டு 7 o'clock மேலே தான் கொடுப்பேன். கிளாஸில் ஜாயின் பண்ண இல்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜூலை 1ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். 1 ஜூலை 2025 ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு எக்ஸாம் வந்து February 2026 ஜாம் எக்ஸாம் இருக்கும். மார்ச்சில் கேட்டும் CUT PGயும் இருக்கும். நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா விகரஸாக ஒரு 6 months ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதனால் இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப் எல்லாத்துலேயும் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.